மீன் வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன். தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் அதையும் கொஞ்சம் போட்டாச்சு. தேவையான அளவு மல்லித்தூள் போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இது மீன் குழம்பு பொடி, கரம் மசாலா இல்லை, மீன் வறுவல் பொடி இது, அதை எடுத்து கொஞ்சம் போட்டாச்சு. மீன் வறுவல் பொடி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கறி மசாலா போட போகிறோம். கரம் மசாலா, கறி மசாலா கொஞ்சம் போட்டாச்சு. நல்லா போட்டு தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டோம்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பரட்ட போகிறோம். இப்போது நல்லா புரட்டி விட்டுட்டு கலக்கி விட்டிங்கன்னா நல்லா ஊறிக்கும். நல்லா காரம், உப்பு, சாரம் எல்லாம் நல்லா ஊறி 2 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டு அப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா மீன் ஃப்ரை செம டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இதுதான் சங்கரா மீனுங்க. சங்கரா மீன் யாருக்கெல்லாம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே. பாருங்கள், மீன் வறுவலுக்கான தேவையான ஐட்டங்களை போட்டு பிரட்டி எடுத்து வைக்க போகிறோம். மசாலா பாருங்கள், நல்லா ஊற வைக்க போகிறோம். நல்லா ஊற வச்சு நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு. சங்கரா மீன் பாருங்கள், மசாலா நல்லா பிரட்டியாச்சு. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா ஸ்கிரிப்ஸியாக பிரட்டி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், சங்கரா மீன் இதோட தலை பாருங்கள், நல்ல மொறுன்னு வறுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சங்கரா மீன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சங்கரா மீன் நாட்டுக்கோழி குழம்பு. இது எடுத்து நல்லா பிரட்டியாச்சுங்க மசாலா. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெயிலில் 2 மினிட்ஸ் காய வைக்க போகிறோம். வெயிலில் காய வச்சு பிரட்டி எடுத்தால் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, கட் பண்ணிக்க.